ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டி மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி போகி பண்டிகை எல்லாத்துக்கும் ஹாப்பி போகி. ஸோ போகி பண்டிகை அன்னைக்கு எங்கள் வீட்டில் காப்பு கட்டுவாங்க. அதாவது பொங்கலுக்கு முந்தின நாள், அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு காலையில் எல்லாருமே பழசை எரிப்பாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுவோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் அப்பாவும் தங்கச்சியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் டயர்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பா வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பூ மட்டும் கிடைக்கல. அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூ மட்டும் கிடைக்கல. ஸோ அதனால் அது மட்டும் நாங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கினோம். இந்த மாதிரி கடையிலையும் விற்பாங்க. நம்ம போய் காட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளேயும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம். ஸோ 2 மட்டும் அப்பா போய் பறிச்சுட்டு வந்துட்டாரு. இந்த வெள்ளைப்பூ மட்டும் காசு கொடுத்து நாங்கள் வாங்கிட்டோம். ஒரு 4:30 மணிக்கு நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பா அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாரா குட்டி ஏன் கட்டி போட்டு வச்சுருக்கோன்னா, அவன் கால்குள்ளேயே வந்துட்டுருக்கான், வேலையே செய்ய விட மாட்டேங்கிறான். அதனால தான் நாங்கள் அவனை கட்டி போட்டு வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசல் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா அப்பாவே செஞ்சிட்டாரு. அப்பாவே எல்லாத்தையும் காப்பு கட்டிட்டாரு. சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் வச்சுட்டு கேட்லேயும் ஒன்று வச்சுட்டாரு. அப்பா வந்துட்டு இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா வேலையும் செஞ்சங்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஜாரா குட்டி உம்முன்னு இருக்கா, ஏன்னா அவனை நாங்கள் கட்டி போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா ரொம்ப குறும் பண்ணுறாங்க, அப்பா வேலை செய்ய விடாமல் பண்ணுறான். அதனால் அவன் சோகமாக இருக்கானாம்மா. அதாவது அவன் குறும்பு பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். பார்க்க மூஞ்சி மட்டும் உம்முன்னு வச்சுக்குவான். ஸோ ஜன்னல்லாம் வச்சுட்டோம். இன்றைக்கி போகி பண்டிகை மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு வந்து மகரஜோதியும் பார்க்கணும். அதனால் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம் மகர மகரஜோதி பார்க்குறக்கு. இன்றைக்கி வந்து சங்கராத்திக்கு சாமி கும்பிட்றாங்காட்டிக்கு அம்மா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி பட்டை போட்டு பூவெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா சாமி கும்பிடணும் இல்லையா? ஸோ அதனால் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க அம்மா. ஸோ நாங்கள் வந்து மகரஜோதிக்கான டைம் ஆகி போச்சுங்க. ஸோ அதனால் எல்லோரும் வீட்டில் இருந்தே சாமி கும்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இங்கேருந்தே நேரில் சாமி கும்பிட்ற மாதிரி டிவியில் லைவில் பார்த்துட்டு இருந்தோம். ஜாரா குட்டி பார்த்திங்கன்னா அவனும் எந்திரிச்சு சாமி கும்பிட்டா. அதை மட்டும் எங்களால் லைவ் கேப்சர் பண்ணவே முடியல. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஐப்பனுக்கு சாமி கும்பிட்டோம். ஜாரா குட்டி பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட வந்துட்டு அவுத்து விட்ட உடனே பால் எடுத்துகிட்டு வந்துடுவான். இன்றைக்கி தான் அப்பா வந்து எல்லா காயும் செஞ்சாங்க. 7, 9, 21 காய் நாங்கள் செய்வோம். இன்றைக்கி வந்து 9 காய் தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். அப்பா மோஸ்ட்லி எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. சூப்பர்வைசர் பண்ணுறது பார்த்திங்கன்னா தட்சணாவும் ஜாரா குட்டியும். அவன் அப்பா பக்கத்துலேயே போகிறோன்னு சொன்னங்காட்டிக்கு அவுத்துட்டங்காட்டிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டா. இன்றைக்கி வீட்டில் யாரும் எல்லாம் கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சியாக வெளியே போயிட்டாங்க. அதனால் நானும் அப்பாவும் காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். தேங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டம்ளர் கிடச்சிச்சு, இல்லைனா எப்போவுமே கிடைக்காது. ஸோ இன்றைக்கி அப்பா கொடுத்தங்காட்டி நீயே குடிச்சிக்க சாமின்ட்டார். அதனால் என்ஜாய் பண்ணி குடித்தாச்சு. தேங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நானும் அப்பாவும் சில வேலைலாம் செஞ்சிட்டோம். என்னோடய பழைய சேனலில் 2K சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. சாரி வளருது. இது பார்த்திங்கன்னா என்னோடய நியூ சேனல். ஸோ அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.